போட்டி எஸ்கே அங்கே வரைக்கும் போட்டி போயிட்டாரெல்லாம் ஸோ பேசப்பட்டாங்க. அது இல்லை. ஆக்சுவலாக இந்த பேர் மட்டும்தான் செய்யும். இந்த கதையே வேறு. நீங்கள் ஒரு பக்கா ஒரு வில்லேஜ் ஸ்கிரிப்டில் நீ விரும்பாட்டை கொஞ்சம் எடுத்துக்கலாம், ஸோ தேவர்மன் சார் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து சிட்டி ஆக்ஷன் வேறு, வில்லேஜ் ஆக்ஷன் ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அந்த ஒரு பேட்டில் ரெடி பண்ணி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி படமாக தான் உருவாகுது. ஓகே. எஸ்கேக்கு வந்து 2 படம் பெரிய பிரேக். வருத்தப்படாத வாலிபர் ரஜினி முருகனும் மிகப்பெரிய ஒரு பிரேக். அதுக்கு பிறகு அந்த வில்லேஜ் கெட்டப்பில் எஸ்கே பார்க்கும்போது 2 பேரும் ஃபீல் பண்ணாங்க. இவர் கொஞ்சம் வேறு கமர்ஷியலில் ஆக்ஷனுக்குள்ளே இப்படி வந்துட்டார். மீண்டும் அந்த ஒரு பிரேக் அது தேவைப்படுது மீன்ஸ்னா இங்கே போய் நின்றுட்டா வச்சிங்களேன். விஜயாஜித்துக்கு அடுத்து இப்போ இவர் எஸ்கே தான் இருக்கார். பட் மக்கள் விரும்புகிற ஒரு ஸ்கிரிப்டில் பண்ணணும், நாம் விரும்புறத விட மக்கள் விரும்பணுங்கிறது தான் இந்த மேட்ரு எடுத்தார். ஏன்னா தாய் கிழவி படம் அந்த முருகேசன் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. உங்களுக்கு ராதிகெல்லாம் தெறிக்க விட்டுருக்காரு படத்தில் உங்களுக்கு. ஸோ அதனால் இந்த கதை ரொம்ப நல்லா இருக்கும் தான் எஸ்கே உடனடியாக வெங்கட் பிரபு படத்தையே தள்ளி வச்சிட்டார். இப்போ அவங்க தான் இம்மிடியட்டாக பண்ண வேண்டியது வெங்கட் பிரபு எஸ்கே வச்சு. அது யூஎஸ் எல்லாம் போயிட்டு டிஏஜிங்லாம் பண்ணி ஏஐ டெக்னாலஜிலாம் பண்ணி இதெல்லாம் பண்ணுவோன்னு முடிவு பண்ணி ஆரம்பிக்கும் போது இந்த தாய் கிழவி எடுத்தாங்க. அது இந்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது. பட் இந்த கதையை கேட்டவொன்னே எஸ்கேக்கு ரொம்ப பிடிச்சிது. சரி ஷார்ட் பீரியட் தானே, ஏன்னா அக்டோபர் ரிலீஸ் இந்த படம்.